இப்போ கேன்வாஸை வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் தான் போட போகிறேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கழுத்துக்கு வந்து ஒரு மாடல் வரைஞ்சி வச்சுருப்போம். அதை வந்து இந்த ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கிற இடத்துல இதை வந்து அப்படியே வைக்கணும். கரெக்டாக இது சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் கரெக்டாக கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து ரெண்டே கால் வச்சுருந்தோம். கழுத்துடைய நீளம் வந்து 8. கழுத்துடைய நீளம் 8. கீழே அகலம் வந்து 2.25. அதில் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். இந்த அவுட்லைனை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த அவுட்லைனை அப்படியே வரைஞ்சிட்டு இதை எடுத்துடலாம். இது முடிஞ்சிச்சு. பண்ணிக்கலாம். இந்த நம்ம எந்த கிளாத்தில் வந்து நம்ம டிசைன் வைக்க போகிறோமோ அதில் வந்து அயன் பண்ணிக்கணும். நான் அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிவிட்டு வந்துச்சு. இதை இந்த மாதிரி மடக்கிட்டு இதில் ஒரு ஸ்டிச் போட்டுற வேண்டியதான். மேலே இந்த இதை வச்சுக்கலாம். இது வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை மேலே வச்சிடலாம். கரெக்டாக உங்களுக்கு 2 ஹால் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர்லேருந்து 2 ஹால் வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, கேன்வாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நெக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இது போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிள் தான். இன்னும் இதே மாதிரி நிறைய கிராண்டாக வந்து நம்ம நிறைய போடலாம். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி சாரியில் உள்ள இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு
இந்த சிம்பிள் டிசைன் எப்படி இருக்குது? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.